அப்புறம் அந்த பையலோட்ட காசு கொடுத்து விட்டியா? என்னது எவ்வளவா? அப்ப வந்துட்டு நான் சொல்லிட்டு போனேன். ஊரு கட்டுவ பொறுப்பு திருப்பி திருப்பி கேட்குற. செவிடா நீ மயிரம் கொடுங்க. நான் டேய் ஒப்பதான் சாமான ஒழுங்கா பிடிக்க தெரியாதா? என்ன பார்த்துட்டு இருக்க? வேமா போயிடலாம். பாரேன். டேய் பையன் நாளைக்கு சாயங்காலம் வரவா? போட்டனா ஆளையும் முகரையும் பாரு. திருட்டு முடி முடிச்சு என்னடா கல்யாணம் கட்டி குழந்தை குட்டி பேக்கிற வயசு ஒரு மாவு சட்டி பிடிக்க தெரியுதா பாரு. தள்ளு அம்மா பிள்ளைய உசுறு எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்குங்க சனியனுங்க. என்னடா உங்க அம்மாவோட கம்பேர் பண்ண ஒரு வருஷம் பொத்துட்டு வருதோ? எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ அம்மாட்ட பேசுற விதம் எனக்கு பிடிக்கல. இதோட நிறுத்திக்கோ. என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுறேன், உனக்கு என்னடா? அப்படியா? அப்ப அம்மா உன்னை செவிடு மயிறு அந்த மவனை எந்த மவனையும் திட்டினா ஓகேவா? வருதுல கோவம் வருதுல. இப்படிதானே அம்மாவை எப்ப பார்த்தாலும் விடிஞ்சு அந்தச்சா திட்டிக்கிட்டே இருக்க. டேய் நான் என்னமோ தினமும் பிடிச்சி குடும்பப்படுத்தமா பேசிட்டு இருக்கேன். போன வாரம் கூட எங்க கல்யாணம் நாளுக்கு 1500 இருந்த காசை சேலை வாங்கி கொடுத்தேன். ஆரம்பிச்சிட்டான். உங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஒண்டியால 50 சவரன் நகை சேர்த்து வச்சு. எப்ப நிறுத்துப்பா. சும்மா இட்லி வடை தோசைன்ட்டு என்ன சேலை வாங்கி கொடுத்துட்டு இத்துடன் நீ எனக்கு அடிமையாக சேவை செஞ்சதுக்கு நன்றின்னு வருஷம் வருஷம் ஞாபகப்படுத்துறதுக்கா? ஒரு நாள் அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கூட்டு போய் கேட்டு வாங்கி கொடுத்துருப்ப. லவ் பண்ணி தானப்பா கல்யாணம் பண்ண. அப்புறம் அப்பெல்லாம் சுகமா இருந்துச்சோ? டேய் இப்ப 2 பிள்ளைய பத்து போட்டானா பழசாயிடுச்சு அம்மா. ஏண்டா ஏதோ கட்ட டென்ஷன்ல கத்திட்டேன். அதுக்கு ஏன்டா வாய்க்கு வந்து அப்படி பேசுற? நீ வெளியில வேலை பார்க்கறதுக்காண்டி வீட்டு வேலை ஒன்றும் ஈஸி இல்லப்பா. கஷ்டம். அம்மாலாம் நமக்கு சோறாக்கி போடலனா நீதான் ஒரு ஆளே இல்லை. சரி அது தலையெழுத்து வாக்கப்பட்டு சீரழிது. வை மீ? நானா உன்கிட்ட கேட்டேன்? எப்போ என்ன பெத்து போடுப்போ இந்த அழகான உலகத்துல பிறந்த சூத்தடி வகை ஆசையா இருக்கு. என்னடா பேசுற? ஊரே வெடி வச்சிட்டு இருக்கு. நான் இங்க மா வச்சிட்டு இருக்கேன். எப்பயாச்சும் ஒரு தடவை தம்பி படத்துக்கு போறியா ஃப்ரெண்ட்ஸோட வெளியா போறியான்னு பாசமா கேட்டிருப்ப. சின்ன வயசுல இருந்தே படிச்சியா? எவ்வளவு மார்க்? 95. 5 மார்க் எங்க? ரன்னிங் ரேஸா? ஏன் 2வது? முதல்ல வந்து மூத்திரத்தை வாங்கி குடிடான்னு திட்ட வேண்டியது. எதனா தப்பு பண்ணிட்டா அம்மா புள்ள, எதனா கரெக்டா பண்ணிட்டா ஏன் புள்ளன்னு மார் தட்ட வேண்டியது. முதல்ல பிடிச்ச எதுவா இருந்தாலும் பண்ணுவேன். இப்போ எங்க உன்னை கைவிட்ட கூடாதுன்னு பயத்திலே எல்லாத்தையும் பண்றேன். எல்லாம் நீ நல்லா வரணும் தான்டா சொல்றேன். நாளைக்கே நம்ம ஆளுங்களை ஒரு புள்ளைய கல்யாணம் செஞ்சு வீடு குழந்தை குட்டின்னு பெரிய ஆளானேன்னா நம்ம சாதி சனத்துக்கு தானே பெருமை. என்னப்பா சாதி சனம்லாம்? அவங்களுக்காண்டி நான் ஏன்ப்பா நல்லா வரணும்? நீ கஷ்டப்படும் போது எல்லாம் கைத்தட்டி சிரிச்சவங்க தானே. நீ ஸ்கூல் படிக்கும் போது உனக்கு ஃபீஸ் கட்டினாரே பிடி வாத்தியாரு, அவரு வேற ஆளுங்கப்பா. உனக்கு எதுவா இருந்தாலும் ஓடி வருவாரே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரு வேற ஆளுங்கப்பா. இப்போ கடை போட்டிருக்கியே அதுக்கு என்ன கேள்வியும் கேட்காம காசு கொடுத்தாரே ரவுத்தரண்ண, அவர் உன் சாதியா? உன் மதமே இல்லப்பா. உன் குணத்துக்காண்டியும் நேர்மை காட்டி தானே கொடுத்தாரு. நிறுத்தட. நான் என்ன உன்னை சாதி பார்த்த பழக்க சொல்லி வளர்த்தேன்? உன் கூட படிக்கிற பையன் கூட என் பிள்ளையாட்டம் தானே பார்த்தேன். நீ பாட்டு அடிக்கிட்டு போற. ஏதோ கல்யாணம் மட்டும் தான் நம்ம சாதியில் பார்த்து பண்ணணும்னு சொல்றேன். இலையில பீ சின்னதா இருந்தானே பெருசா இருந்தானே பீ பீ தானே. ஐயோ நான் ஏதோ ஒரு புள்ளைய லவ் பண்ணிட்டு சுத்துறதுனால தான் பஞ்சு பேசுற மாதிரிலாம் பாக்குற. அப்படியே என்ன ஒருத்தைய லவ் பண்ணிட்டாலும் எங்கிட்ட அதெல்லாம் நடக்க போகுது. சரிப்பா, நீ ஆசைப்படுற மாதிரி எங்க எல்லாரையும் கரை சேர்த்துட்டு உனக்கு வயசு அப்ப ஒரு 60 இருக்குமா? இப்பவே காலை தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சிட்ட. நீ திட்டுறியா அம்மாவை மக்கு மறதின்னு? அதுக்கும் வயசாகி நிஜமாவே உன்னை மறந்துட்டா என்னப்பா பண்ணுவ? அப்போ அம்மா கூட படத்துக்கு பைக்ல போவியா? இல்ல என் தோள் மேல கை போட்டு என் கூட நடப்பியா? இல்ல தங்கச்சிய தலைமையில தூக்கி சுமப்பியா? முடியாதுல.
எல்லாமே எங்களுக்காண்டின்னு சொல்லுவ. ஆனா இது எல்லாமே உனக்காண்டி பண்ற மாதிரி இருக்கு. நான் ஏதோ கரெக்டாக தான் இப்போ பேசுனேன். ஆஸ்பத்திரியில் உன்னை என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போவே அவ்வளோ முடியிருக்கும், சும்மா தலைவருக்கு மாதிரி. ஒரு 10 நிமிஷம் தான் கையில் வச்சுருந்தேன்ப்பா. என் விரல் தண்டி தான் உன் கையே இருக்கும். இறுக்கி பிடிச்சிருந்த, விடவே இல்லை. ஆனால் அன்றைக்கி ராத்திரி தான் சிங்கப்பூர் ஃப்ளைட்டு. போயே ஆகணும். உன்னையும் துளசியும் அப்படியே விட்டு. நீ பிறந்த அன்னைக்கு எவ்வளோ அழுதியோ தெரில, ஆனால் நான் அவ்வளோ அழுதம்பா. சிங்கப்பூர் போய் கூட கூலி வேலை தான்ப்பா பார்த்தேன். உங்கள் அப்பா மாதிரிலாம் எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கல. குடின்னு போய் சேர்ந்துட்டான். படிக்கத்தான் செய்யல, ஆனால் தெரியாத வேலையே கிடையாது. அப்படியும் ஒரு மயிரா கூட மதிக்க மாட்டானுங்க. எங்கள் இடத்துல ஒரு திருநா இருந்தால் கூட ரோசப்பட்டு ஓடி போயிருக்கும். ஆனால் அடுத்த தடவை வரும்போது புள்ள எது கேட்டாலும் வாங்கி தரணும் ஓடணும்ப்பா. 7 வருஷம் பயங்கரமாக சம்பாதிச்சேன். ஆமாம்ப்பா, உங்கள் அம்மா இல்லைன்னா நான்லாம் ஒரு ஆளே கிடையாதுதான்ப்பா. அப்பா இல்லாத புள்ளன்னு ஒருத்தர் தப்பாக பேசினதில்ல. எல்லா புள்ளையும் வலிச்சதுன்னு அம்மான்னு கத்தும். உன் புள்ள மட்டும் அதிசயமா அப்பா அப்பான்னு கத்துது. துளசி ஃபோன்லேயே கேலி செய்யும். அப்போ ஃபோன் பேசணும் தெரிஞ்சா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடும். மாதத்தில் ஒரு நாள் தான் ஃபோன்லேயே பேசுவீங்க. ஆனால் அடுத்த நாள் மறுபடியும் ஃபோனு. என்னடான்னு கேட்டால், உனக்கு ஏதோ மோசமான நோய், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. வேலையாச்சும் மயிராச்சும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். என் இடுப்பு ஒசரத்துக்கு இருந்தேன். ஓடி வந்து கட்டி பிடிப்போன்னு பார்த்தா அடுத்த படுக்கையாக இருந்தேன். என் ஈரக்கோலியே நடுங்கிருச்சு. உங்கள் அம்மா வேண்டாத சாமி இல்லை, போகாத கோயில் இல்லை, அதை விற்று இதை விற்று எப்படி உன்னை காப்பாற்றிட்டாங்க அந்த டாக்டருங்க. ஊரை சாமி காக்கலாம், ஆனால் உசுரை மனுஷன் தான் காக்க முடியும்னு அன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை எப்படியும் டாக்டர் ஆக்கணுன்னு தான்ப்பா எல்லாமே பண்ணேன். நீயும் பயங்கரமாக படித்த லேசுப்பட்ட ஆளே நீ, எங்கள் பிள்ளையாச்சே. ஆனால் மெட்ராஸில் வாழணுன்னா எம்புட்டு செலவாகும். அதே எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியாக இந்த கடையை வச்சேன். உன்னோட சின்ன பசங்களாம் வாயா போயான்னு பேசுவாங்க, குடிச்சிட்டு வாந்தி அடிப்பாங்க, போலீஸ்காரன் சாப்பிட்டு காசு கொடுக்காம போவோம். ஆனால் இது எதுவுமே எனக்கு வலிக்காது. நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கா, அவ்வளோதான். அப்பம் கல்லு தாண்டா. ஆனால் எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் பிள்ளைக்காண்டி கரைஞ்சி தானே ஆகணும். நான் பழைய ஆளுப்பா, டைம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவேன். ஆனால் எனக்கு கண்டி தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லாதப்பா. வலிக்குது. எங்களுக்காண்டின்னு எங்க கூட இல்லாமலே இருந்துட்டியப்பா. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எங்க நீ எதனா வாங்கிட்டு திடீர்னு வந்துட மாட்டியோன்னு காத்திருந்து ஏங்கி இருக்கேன்ப்பா. நீ வரவே மாட்ட. ஆனா எனக்கு என்னன்னு தெரியலப்பா, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீ அப்ப ரொம்ப தூரமா இருப்ப, ஆனா எப்பவும் என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவ்வளவு பக்கத்துல இருந்தோம், ரொம்ப தூரமா இருக்கப்பா. ஒருவேளை நாங்களாம் உன் கூடவே இருக்குமோ? என் மவுஸ் குறைஞ்சிருச்சோப்பா. நான் வேணா தூரமா என்னப்பா உண்மையாவே எங்க அனுப்ப போறியா? டேய் சும்மா இருடா, போய் ஃப்ரெண்ட்ஸோட பட்டாசு படம் ஜாலியாக இருடா, எல்லாமே அப்பா பார்த்துக்கிறேன். இன்னைக்கு அப்பா உருன்னு இருக்க மாட்டேன்டா. அட போப்பா.
லூசாப்பா நீ. சாவி எங்க? டேய் என்னடா என்னதான் பண்ண சொல்ற? இவ்வளவு நேரம் பேசுனதை காது கொடுத்து கேட்டல, அதுவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். டேய் இருடா, சாமான் எடுத்துட்டு வரேன்.